தாவீதின் சந்தோஷம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். தாவீது தேவனிடத்தில் அடைக்கலம் பெற்றிருக்கிறார். தேவனை மாத்திரமே நம்புகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் அடைக்கலம் பெற்றிருப்பது தாவீதுக்கு ஆறுதலாயும் சந்தோஷமாயும் இருக்கிறது. உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று தாவீது சந்தோஷமாய் சொல்லுகிறார். உமது செட்டைகளின் நிழல் என்னும் வாக்கியம் உடன்படிக்கை பெட்டியின் மீது அமர்ந்திருக்கும் சேராபீன்களுடைய செட்டைகளின் நிழலாக இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சேராபீன்களுக்கு நடுவில் வாசம் பண்ணுகிறார். உமது செட்டைகளின் நிழல் என்னும் வாக்கியம் கழுகின் செட்டைகளுக்கு ஒப்பானதாக இருக்கலாம். கழுகு குஞ்சுகள் தாய் கழுகின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக தங்கும். குஞ்சுகள் பறப்பதற்கு கற்றுக்கொள்ளும் வரையிலும் அவற்றிற்கு தாய் கழுகின் செட்டைகளைத் தவிர வேறு ஆதரவு ஒன்றுமில்லை. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். யாத்திராகமம் 19:4. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. உபாகமம் 32:11-12. கழுகின் செட்டைகள் தேவனுடைய தெய்வீக வல்லமையை குறிக்கிறது. இது தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் குறிக்கிற வார்த்தையாகும். கோழி குஞ்சுகள் கோழியின் செட்டைகளின் கீழ் தங்குவது போல நாமும் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் பெற வேண்டும். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. மத்தேயு 23:37. சங்கீதம் புஸ்தகத்தில் பல வசனங்களில் செட்டைகளின் நிழலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் குறிக்கிற வார்த்தையாகும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். வேதாகமத்தில் ரூத்தின் புஸ்தகத்திலும் செட்டைகளின் நிழலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் ரூத்திடம் சொல்லும்போது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத் 2:12. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கோழி குஞ்சுகளைப் போல பலவீனராய் இருக்கிறோம். கோழி குஞ்சுகளுக்கு பருந்துகளால் ஆபத்து இருப்பதைப் போல நமக்கும் சத்துருக்களால் ஆபத்து இருக்கிறது. நாம் குஞ்சுகளைப் போலவே பயப்படுகிறவர்களாயும் நெருக்கப்படுகிறவர்களாயும் வேதனைப்படுகிறவர்களாயும் இருக்கிறோம். கோழி குஞ்சுகளுக்கு கோழிகளின் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவது பாதுகாப்பானது. விசுவாசிகளாகிய நமக்கோ கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுவது மாத்திரமே பாதுகாப்பானது. தாவீதுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே தாவீது களி கூறுகிறார். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது.
என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. தாவீது கர்த்தரையே நம்புகிறார், தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருக்கிறார். தாவீது இதற்கு முன்பு பல சமயங்களில் தேவனுடைய நன்மையையும் வல்லமையையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அனுபவித்திருக்கிறார். தாவீதின் பழைய நினைவுகள் அவருடைய இருதயத்தில் நிரம்பியிருக்கிறது. அவை கர்த்தரை நம்புவதற்கு தாவீதை உற்சாகப்படுத்துகிறது. தாவீதுக்கு வேறு எந்த திசையில் இருந்தும் எந்த மனுஷர் மூலமாகவும் உதவி கிடைக்கவில்லை. தாவீது யாரை நம்பினாரோ அவர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள். ஒரு சிலர் தாவீதுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்தார்கள். சிலர் நம்பிக்கை துரோகம் பண்ணினார்கள். தாவீது இப்போது கர்த்தரையே நம்பியிருக்கிறார். கர்த்தரே தாவீதுக்கு கன்மலையும் ரட்சிப்பும் அவருக்கு உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். இதுவரையிலும் தாவீது கர்த்தரையே நம்பினார். இனிமேலும் அவர் கர்த்தரையே நம்புவார். தாவீது கர்த்தர் மீது வைத்திருக்கிற தன்னுடைய விசுவாசத்தை உறுதி பண்ணுகிறார். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தரை பற்றும்போது தாவீதின் இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் நிரம்பி இருக்கிறது. தாவீது கர்த்தருக்குள் களிகூறுகிறார். தாவீது தேவனுடைய கிருபையை நம்புகிறார். தனக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் தேவனுடைய கிருபை தன்னை மீட்டு ரட்சிக்கும் என்று தாவீது பூரண நிச்சயத்தோடு இருக்கிறார். இதனாலேயே தாவீதின் ஆத்துமா தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. தாவீது கர்த்தரை வாஞ்சையோடு தேடுகிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்கிறார். தாவீது கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறார். தேவனுடைய வலதுகரம் தாவீதை தாங்குகிறது. கர்த்தர் தன்னை தாங்குவதற்காக தாவீது தேவனை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய நாமத்தை துதிக்கிறார். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். தாவீது கர்த்தரை பற்றும் விசுவாசத்தில் சந்தோஷப்படுகிறார். கர்த்தருக்குள் வெற்றி சிறக்கிறார். தன்னுடைய சத்துருக்கள் அழிந்து போவார்கள் என்று தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் என்று தாவீது தன்னுடைய சத்துருக்களை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் தாவீதின் சரீரத்தை மாத்திரமல்ல, அவருடைய ஆத்துமாவை அழிக்க தேடுகிறார்கள். தாவீதின் பிராணனையும் அழிக்க தேடுகிறார்கள். தாவீதின் சத்துருக்கள் அவர் மீது பொறாமைப்படுகிறார்கள். அவர் மறுபடியும் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து இஸ்ரவேலை ஆளுகை செய்வதை அவருடைய சத்துருக்கள் விரும்பவில்லை. தாவீதின் ஞானத்தையும் அவருடைய விவேகத்தையும் அவர் கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் பயபக்தியையும் அவருடைய சத்துருக்கள் வெறுக்கிறார்கள். இது நிமித்தமாய் அவர்கள் தாவீதின் மீது பொறாமைப்படுகிறார்கள். அவருடைய பிராணனை அழிக்க தேடுகிறார்கள். தாவீதின் சத்துருக்கள் அவருடைய ஆத்துமாவையும் அழித்து போட முயற்சி செய்கிறார்கள். தேவனுடைய பிரமாணங்களில் இருந்து தாவீதுக்கு பங்கு இல்லாதவாறு அவருடைய ஆத்துமாவை அழித்து போட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். தாவீதின் ஆத்துமா அழிந்து போனால் அவர் பாதாளத்தில் இறங்குவார். ஆனால் தாவீதோ கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார். கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறார். தேவனுடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலம் பெற்றிருக்கிறார். தன்னுடைய ஆத்துமாவை சத்துருக்களால் அழிக்க முடியாது என்று தாவீது கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறார். தன்னை அழிக்க முயற்சி பண்ணுகிறவர்கள் அழிந்து போவார்கள் என்று தாவீது அறிவிக்கிறார். தாவீதின் சத்துருக்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் நரகத்திற்கு போவார்கள். தாவீதை விரோதிப்பதினால் அவர்களுக்கு மரணம் உண்டாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். தாவீதின் சத்துருக்களுக்கு அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ற சம்பளமும் தண்டனையுமாகிய மரணம் நிச்சயமாய் கிடைக்கும். தாவீது தன்னுடைய சத்துருக்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் என்றும் அவர்கள் நரிகளுக்கு இரையாவார்கள் என்றும் சொல்லுகிறார். அவர்களுடைய மரித்துப்போன சரீரங்கள் மிருகங்களுக்கு இரையாகும். அவர்களுடைய வீடுகளும் குடியிருப்புகளும் காட்டு மிருகங்கள் வந்து அடைகிற இடங்களாகும். அதன் அரமனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சொரிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாவரமும் கோட்டான்களின் மாளிகையுமாய் இருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாய் சேரும். ஏசாயா 34
13 முதல் 15 வரை. துன்மார்க்கருக்கு நேரிடும் காரியங்கள். பூமியின் தாழ்விடங்களில் பாதாளத்தில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். நரிகளுக்கு இரையாவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ராஜாவோ தேவனில் களிகூறுவார். ராஜாவோ தேவனில் களிகூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். தாவீது தன்னுடைய சத்துருக்களை பற்றி சொல்லிவிட்டு இப்போது தன்னை பற்றியும் சொல்லுகிறார். தன்னை ராஜா என்று அழைத்துக் கொள்கிறார். தாவீது இப்போது யூதாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறார். அவருடைய ராஜ்யபாரம் அவரை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தான் இழந்த ராஜ்யபாரத்தை கர்த்தர் தனக்கு மறுபடியும் கொடுப்பார் என்று விசுவாசித்து தாவீது தன்னை ராஜா என்று அழைத்துக் கொள்கிறார். ராஜாவோ தேவனில் களிகூறுவார் என்று தாவீது தன்னை ராஜாவாக பாவித்து இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார். தாவீது மறுபடியும் ராஜாவாகும் போது அவருடைய சிநேகிதருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அவர்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் உண்டாகும். அப்போது தாவீதின் பெயரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். தாவீது மறுபடியும் ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருப்பார் என்று வாக்கு பண்ணியவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். தாவீதின் வெற்றியை பார்த்து அவர்கள் களிகூறுவார்கள். இந்த பூமியிலே கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். துக்கமும் வேதனையும் படுகிறவர்கள் சமாதானமும் சந்தோஷமும் பெறுவார்கள். நாம் கர்த்தரோடு கூட பாடுகளை அனுபவித்தால் அவரோடு கூட மெய்யாகவே ஆளுகையும் செய்வோம். தாவீதின் சத்துருக்கள் அவருக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேசினார்கள், பொய் பேசினார்கள். அவர்களுடைய வாய் அடைக்கப்படும் என்று தாவீது சொல்லுகிறார். சவுல், தோவேக்கு போன்றோர் தாவீதுக்கு விரோதமாய் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவர்களுடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்படும். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் தீங்கு செய்கிறவர்கள் அழிந்து போவார்கள்.